ஹாய். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம்னா இட்லி கடை ஒரு மூவி இருக்கு. எப்படி இறக்குது பாருங்க. எப்பா எப்படியாச்சும் வாங்கலாம்ப்பா, மணிக்கணக்காக உட்காந்து அரைக்க தேவையில்லை. இட்லி கடை இந்த படம் ஆக்சுவலாக வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன எது புல் பண்ணிச்சுன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர். எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்பயே முடிவு பண்ணிட்டேன் ரிவ்யூ பண்ணலாம், அந்த படத்துக்கு போகக்கூடாது, நம்ம படத்துக்கு போயிட்டு இந்த படத்தோட ரிவ்யூ நம்ம சேனல்ல போடணும் அப்படின்ட்டு. ஆட்டுக்குட்டிக்கு ஒரு ஆட்டு மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் கை பக்குவம் வரணும்ல, அது மனசுல இருந்து வரணும். ஸோ படம் பார்த்தேன் அண்ட் மூவி எப்படி இருந்துச்சுன்னா எக்ஸலண்ட் ஒர்க், வெரி நீட் அண்ட் கிளீன் ப்ரெசன்டேஷன் தான் சொல்லும். சூப்பரா, ஒரு தேவையில்லாம சீன் இல்ல, ரொம்ப நேர்த்தியா இருந்தது படம். ஒரு 2 ஹவர் நம்ம ஒரு வில்லேஜுக்குள்ள ஒரு டிராவல் ஆயிட்டு வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு கொடுத்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலா இருந்தது. நான் ரொம்ப பயங்கரமா நிறைய இடத்துல ரொம்ப என்னைய மீறி நான் ரொம்ப அழுத்தது தான் அதிகம் இந்த படத்துல. ஏன்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ராஜ்கிரண் சாரோட ஆக்டிங்னா ரொம்ப, அவரு கொஞ்சம் சீன்ஸா வராரு, பட் ஆனா படம் ஃபுல்லா அவரோட கேரக்டர் டிராவல் ஆகுது. அண்ட் அவரோட அந்த ஆக்டிங், அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்மள ஹோல்ட் பண்றது பயங்கரமா. அப்புறம் இந்த வீடும் நம்ம கடையும் அப்படியே போயிடுமோன்னு. அவன் எங்க போறான்? இங்கதான் திரும்பி வர போறான். அதே மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இந்த படத்துல நான் நடிச்ச எல்லா கேஸ்டனுக்குமே அவ்வளோ அழகா சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தோட மெயின் பிளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். அவர் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட அந்த நம்ம அப்படியே அந்த படத்துல அப்படியே டிராவல் ஆகிட்டு நம்ம கொண்டு போகும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் கிடைக்குது. எமோஷன்ஸ் நல்லா நம்மளுக்கு அதை நல்லா சூப்பரா நம்மளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்தது. எனக்கு என்னன்னா, சென்னையில சிட்டியில வாழ்ந்தவங்களுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகுமான்ட்டு எனக்கு தெரியல, புரியுமான்னு எனக்கு தெரியல. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? கும்பிட்டு வேலை செய்து இந்த இந்த படத்தோட கேமராமேன் ரொம்ப அழகா இந்த வில்லேஜை காட்டி அந்த படத்தை அவ்வளவு அழகா சூப்பரா ப்ரெசென்ட் பண்றாங்க. ரொம்ப நேர்த்தியா அந்த படம் பார்க்கும்போது ராஜ்கிரண் சாரோட அந்த அந்த மண் சார்ந்த ஒரு விஷயத்த அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாருங்க, வேற லெவலு. மெயினா தனுஷ் நித்யாமனன், தனுஷ் நம்ம சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து ஹீரோ மெட்டீரியல் கிடையாது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு நடிகர், ஆக்டர். அவரை பத்தி நம்ம பேச தேவையில்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஹி நெயில்ட் இட் அப்படிதான் சொல்லணும். நித்யாமேனன் ஆடியோ லான்ச்ல வந்து பார்த்திபன் வந்து ராட்சசி ரத்த காத்தேரி சொன்ன மாதிரி அவ்வளவு சூப்பரா அவங்களுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. அழகழகான டயலாக், அழகழகான சீன்ஸ், அழகழகான ஒரு சினிமோட்டோகிராஃபி, பியூட்டிஃபுல்லான ஃப்ரேம் இருக்கு படத்துல நிறைய. நான் உனக்காக ஒரு பெரிய எம்பையரே கட்டி வச்சிருக்கேன், இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தேன் எப்படி? அண்ட் அருண் விஜயோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப ஆஃப்டர் இன்னையா இருந்தால் அவர் நடிக்கிற படம் எல்லாமே ரொம்ப கொஞ்சம் கியூசியா தான் பண்றாரு. இந்த படமே மேபி அவர் கரியர்ல மிகப்பெரிய ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். பட் எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கர இருக்கும். இதுல வந்து கோரண்ட்டு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேர்த்தியா இருந்தது படம், ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த படத்துக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ள டிராவல் ஆகி அந்த கிராமம் என்னென்னலாம் சொல்லணும், இல்ல நீங்க அதை மறந்துட்டீங்கன்னா உங்களை அதை நினைவுபடுத்தும். குலதெய்வம் என்ன, அப்பானா என்ன, அம்மானா என்ன, கிராமம்னா என்ன, சிட்டிக்கும் கிராமத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாமே அது கவர் பண்றோம். அவங்க வில்லேஜ்ல வளர்ந்து வாழ்ந்தவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப 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 கனெக்ட் ஆகும். பெரிய மிஷிலின் ஸ்டார் ரெஸ்டாரண்ட், ஒரு டப்பா குடிசைக்கு அது வெறும் கடையில தம்பி, இந்த ஊரோட அடையாளம். இந்த அனதோட டைரக்ஷன் பயங்கரமா இருக்கு. ஆஃப்டர் பவர் பாண்டி ஐ எம் என்ஜாயிங் திஸ் இட்லி கடை. பவர் பாண்டி இஸ் வேற லெவல் ஃபீல் குட். இது வந்து இந்த படம் வந்து நல்ல ஒரு ஹார்ட் வார்மிங்கா இருக்கும் படம். முக்கியமா பார்த்திபனோட கேரக்டர் வந்து ஒரு மாதிரி காமிச்சிட்டு லாஸ்ட் அவர் கேரக்டர் எண்ட் ஆகிறப்போ ஒரு டேர்ன் அடிக்கும் ஒரு கேரக்டர். அதெல்லாம் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஒரு கேரக்டருமே அவரு சும்மா சூப்பரா செதுக்கி எழுதி இருக்காரு. குறம் சொல்ற லெவலுக்கு இதுல எனக்கு எதுவுமே தோணல, எதுவுமே இல்ல. எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி வாஸ் நெயில்ட் இட் இந்த படத்துல. ரொம்ப அழகா, ரொம்ப ரொம்ப காமா அழகா, ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படம் அழகா கிளீனா நீட்டா அப்படியே விசிறு தட்டாம அப்படியே போகுது. இட்லி கடை எங்க ஊருக்கே பெரிய சென்டிமெண்ட் சார். அவனை முழுசா அழிக்காம நான் இங்க வர மாட்டேன். வேண்டாம், எட்டனா பெறாத அவங்க அப்பனோட இட்லி கடைக்காக நான் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, பட் எப்போ மறுபடியும் வீடியோ போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த படம் பார்த்துட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸலண்டான ஃபிலிம், நீட் அண்ட் கிளீனான ஒரு ஃபிலிம். ஸோ இந்த படம் பத்தி நம்ம
பேசுகிறேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு. வீடியோ போகணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். மறுபடியும் ஐம் ஸ்டார்டிங் இட்லி கடை. நிறைய வீடியோ இனிமேட்டி கண்டினியூவாக வரும். அண்ட் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கும் என்னோட சொந்த ஊர் தேனி கிராமத்தில் தான் அம்மாப்பட்டின்ட்டு ஒரு ஊர். எனக்கு என்னன்னா, எனக்கு ஊரில் இடம்லாம் இருக்குது. எனக்கு என்னன்னா, அது எதுக்கு அங்கே இடம் இருக்குது, அதை வித்துட்டு நம்ம இங்கே அந்த காசு வச்சுட்டு நம்ம இங்கே ஏதாவது பண்ணலாமே அப்படின்ட்டு தான் ஒரு ஐடியா இருந்துச்சு இப்போ வரைக்குமே. பட் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு என் ஊருக்கு போகணுமோன்னு ஆசையாக இருக்குது. அண்ட் எங்கள் வீடு இருக்காங்க, திண்ணையில் உட்காரணுமோன்னு ஆசையாக இருக்குது. இந்த படம் பார்த்துட்டு ஒரு நிறைய ஆசைகளும் தூண்டிருச்சு. நான் எனக்கு ஊருக்கு போகணும் இப்போ உடனே அப்படின்ற மாதிரி. எக்ஸலண்ட்டான மூவி. ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.